இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ப்ரோக்கலி யூஸ் பண்ணி ஒரு பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ப்ரோக்கலியும் வந்து காலிஃப்ளவர் வகையை சேர்ந்தது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரோக்கலியை வந்து நல்லா ஒரு பூ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து வெந்நீரில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் போட்டுட்டு கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஸ்டெம்மை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற லீவ்ஸ், அதுலேயும் வந்து நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது மல்லிகாபதி மேடம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து வேஸ்ட் பண்ணுறதில்ல, அதையும் வந்து இது கூட சேர்ந்து நம்ம கட் பண்ணி போட போகிறோம். இப்போ எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வேக வச்சுக்க போகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியெலாம் தேவைப்படாது. நான் மைக்ரோவேவில் தான் இது இப்போ வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மைக்ரோவேவ் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ நம்ம அந்த ப்ரோக்கலி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பீசஸ் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து மேலாக அப்படியே போட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக அடுப்பில் வேக வைக்கணும்னா வானாவில் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக வேக வச்சா போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த லீஃபையும் கட் பண்ணி போட போகிறேன். இந்த லீவ்ஸையும் வந்து குட்டி குட்டியாக இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். எப்படி கேரட்டில் இருக்கிற கீரையை வந்து எடுத்து பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், கீரை மாதிரி. ஸோ இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இப்படி இது பண்ணுற மாதிரி. இது வந்து மைக்ரோவேவுக்கு போதும், மற்றபடி நீங்கள் அடுப்பில் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் தேவை, வதக்கிட்டு தண்ணி சேருங்க. ஸோ இது மாதிரி பவுலில் நம்ம மைக்ரோவேவில் வச்சாச்சு. இதில் ஒரு 4 மினிட்ஸ் நான் செட் பண்ண போகிறேன். 4 மினிட்ஸ் என்ன வேக வச்சாச்சு. அப்படியே பச்சை பசி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இல்லாதவங்க நீங்கள் அடுப்பில் ஸ்ட்ரெயிட்டாக வேக வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அதுதான் மெயின். மைக்ரோவேவில் அழகாக வேக வச்ச தட் இஸ் ப்ரோக்கலி. எவ்வளோ பச்சை பசேன்னு அப்படியே சூப்பராக சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பொரியல். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி டிஷ் கூட. ஸோ வீட்டில் வந்து நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி பொரியல் மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதில் வந்து நம்ம கடுகு போட்டுடுறோம். இவ்வளோதான் போகிறோம், லைட்டாக இருந்தால் போகிறோம், உளுத்தம்பருப்புலாம் போட போகிறதில்ல. இது வெடித்தோடனே இது பாருங்கள், துளியூண்டு தான் பெருங்காய பவுடர் லைட்டாக தான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா ப்ரோக்கலி, அதை வந்து இதோட ஸோ இதில் நம்ம வந்து காயை வந்து சேர்த்துட்டு அது நல்லா வந்து பெரட்டி விடுங்க. இப்பயே சால்ட் போட்டுற வேணாம். சால்ட் போட்டால் அந்த காயெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சின்னதான மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் அது மாதிரி போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் வந்து இதில் ரொம்பவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் கூட போட்டால் கூட போதும். அதில் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் பெரட்டினீங்கன்னா அது கொஞ்சம் வந்து அந்த இதோட நல்லா மிங்கிள் ஆகும். இப்போ வந்து நீங்கள் சால்ட்டு சேர்த்திங்கன்னா அதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த காய் வந்து கொஞ்சம் வெறப்பாக இருக்கிறது கொஞ்சம் சாஃப்டன் ஆகும். அண்டு உப்பும் வந்து ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் ப்ரோக்கலி வந்து நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், பெரட்டிகிட்டே இருக்கும்போது அது வந்து அந்த ரொம்ப அதாவது பெருசாக இருந்ததெல்லாம் சாஃப்டாக சின்னதாக வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணோம்னா, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா இப்படியே கூட விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூவை ஆட் பண்ணி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு செகண்ட் அது மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஆயில் இதுவே போகிறோம், உங்களுக்கு தேவை ஆயில்னால் நீங்கள் யூ கேன் ஆட் இட். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்கலியில் பொரியல் பண்ணுறது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வீட்லேயும் உங்கள்லேயும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்யுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சீசன் இல்லையா, அந்த ப்ரோக்கலி இந்த சமயத்தில் நம்ம செய்யணும். அண்ட் காரமும் ஜாஸ்தி போடக்கூடாது, உப்பும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் வானாலேருந்து. செகண்ட் காயாக நீங்கள் வச்சுட்டு இதை செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு அருமையான ப்ரோக்கலி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி எல்லாமே இது செய்யறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்கலி வந்து இந்த சீசன் இது, ஸோ இந்த சமயத்தில் தான் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து வாங்கிட்டு இதே மாதிரி ப்ராசஸிங் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து தொட்டு கலந்து கூட சாப்பிட்லாம், சாதத்தில் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து யூடியூப்பில் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் புட் இட் இன் வாட்ஸ்அப்.
ஸோ இதையும் வந்து நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். வேறொரு சிறப்பான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. ப்ரோக்கலி பொரியல் ரெடி.